ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பேருக்கு இந்த கண் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் நான் தூங்கி எந்திரிச்சாலுமே கண் எரியுது, ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்களில் இந்த ட்ரைனஸ் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமாக இந்த சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது. கண்களில் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா என்னென்ன பண்ணலாம், எந்த மாதிரியான உணவுகள் இல்லை பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள் என்னென்ன இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. சிஸ்டம் ஒர்க் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த கண்களில் எரிச்சல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கண்களில் எரிச்சல் இருக்குது அப்படின்னா நம்ம கண்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வரைக்குமே ஸ்க்ரீன் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கும். அதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதிகமான வெளிச்சம் நம்ம விழித்திரைகளில் பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரைனஸ் ஆனது ஏற்படும். ஏன்னா நம்ம கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கிளான்ஸ் இருக்குது இல்லைங்களா, லாக்ரிமல் கிளான்ஸ், இது ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக கண்களில் ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், எப்போவுமே ஒரு லூப்ரிகேஷனுக்கு ஒரு ட்ராப்ஸ் ஐ ட்ராப்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஐ ட்ராப்ஸ் போட அது லூப்ரிகேஷன் ஒரு 1 ஹவருக்கு இருக்கும், திரும்பவும் ட்ராப்ஸ் போடணும். அந்த மாதிரி ட்ரை ஐ சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு பிரச்சனையே நிறைய பேருக்கு இருக்குது. இது இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்களில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்களை பாதுகாப்பது எப்படி, இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வெளியில் போகிறோம், டஸ்ட்டு கண்களில் படுது, அதிகமான வெளிச்சம் நம்ம விழித்திரைகளில் படும்போதும் பார்வை நரம்புகள் பாதிக்கப்பட்டு நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. ஆனால் இதுவே நம்ம ரொம்ப நேரம் ஏசி அறைகளில் இருக்கிறோன்னாலும் கண்களில் ஒரு ட்ரைனஸ் ஏற்படும். இல்லை தலையிலோட பின்புறம் நம்ம ஸ்கல் போனுக்கு பேக் சைடில் ஆக்சிபிட்டல் போன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ரீஜியனில் நமக்கு அடிபட்டும் பொழுதும் கண்கள் நரம்பு பாதிக்கப்பட்டு நமக்கு விழி ஒரு ட்ரைனஸோ இல்லை சிலருக்கு கன்ஜக்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஐ ஒரு ரெட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனையும் நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம். இந்த மாதிரி விழிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கண் எரிச்சலை எப்படி சரி செய்வது? பேசிக்காக சித்த மருத்துவத்தில் கண்களுக்கு கலிக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில மருந்து வகைகள் இருக்குது. கலிக்கம் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்களில் மை தீட்டுவதே சித்தர்கள் ஒரு மருத்துவ முறையாக தான் சொல்லியிருப்பாங்க. கண்களுக்கு நம்ம மை தீட்டுவது அஞ்சனம் இடுதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அஞ்சனமே நம்ம சித்த மருத்துவத்தில் மூலிகைகள் சேர்த்து மருந்துக்காக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா முக்கியமாக இந்த சம்மர் டைம் வருது இல்லையா, இந்த டைமில் தான் நிறைய பேருக்கு கண்ணெரிச்சல் கண்ணை ரப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரெட்னஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு தான் நம்ம கரிசலாங்கண்ணியை அந்த கருக்கி எடுத்து விளக்கெண்ணெயோடு சேர்த்து அஞ்சனமாக தீட்டுறது நம்ம வழக்கத்தில் இருந்தது. கண் மையாக அதை தீட்டுவாங்க. இந்த மாதிரி மூலிகை சம்பந்தப்பட்டு நம்ம கண்களில் கலிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மையிடுதல் பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இது கண்களுக்கு ஒரு குளிர்ச்சியை உண்டாக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கண் எரிச்சலை நம்ம சரி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா திரிஃபலா நெய் அப்படின்னு சொல்கிற ஒரு மருந்து இருக்குது. இதை வீட்டில் நம்மளே ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெடிசன். திரிஃபலா சூரணம் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு தெரியும். திரிஃபலா சூரணம் நம்ம வயிறு பிரச்சனைக்கோ இல்லை கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனை இருந்தாலோ அது நம்ம பயன்படுத்திக்கலாம். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது 3 சேர்ந்தது தான் நம்ம திரிஃபலா அப்படின்னு சொல்கிறோம். இந்த திரிஃபலாவை நம்ம நெய் சேர்த்து காய்ச்சி அந்த நெய்யை நம்ம பயன்படுத்தும் போது எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு 100 கிராம் நெய் இருந்தாலே போதும். இதில் ஒரு 20 கிராம் அளவுக்கு திரிஃபலா சூரணம் போட்டு நல்லா காய்ச்சணும். ஒரு 15-20 நிமிடங்கள் காய்ச்சின பிறகு வடிகட்டி இந்த நெய்யை எடுத்து வச்சிட்டோம்னா தினமும் இரவு தூங்கும்போது கண்களை சுற்றி நம்ம அப்ளை பண்ணணும். கண்களுக்குள்ளே விட வேண்டாம், கண்களை சுற்றி நம்ம அப்ளை பண்ணும்போது கண்களை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் மற்றும் நரம்புகள் எல்லாமே வலிமை பெறும். கண்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னா கண்கள் குளிர்ச்சி தன்மை அடைவதற்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ரகசிய முறை, ஆனால் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். திரிஃபலா சூரணம் நம்ம நிறைய பேர் நீங்கள் வீட்டில் கூட இப்போவே வச்சுருப்பீங்க. ஸோ உடனே அதை நெய்யில் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சிங்கன்னா கண்களில் இருக்கக்கூடிய எரிச்சல், குழந்தைகள் நிறைய பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த விஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது. அடிக்கடி எனக்கு ஒற்றை தலைவலி வருதுங்க, திடீர்னு கண்ணு கூசுது, இந்த மாதிரி முக்கியமாக சுகர் இருக்கக்கூடிய நபர்கள், சர்க்கரை நோயினால் எனக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த நெய் பயன்படுத்தலாம்.
உடலில் அதிகமான உஷ்ணம் இருக்கும்பொழுது திரிஃபலா நெய் நம்ம பயன்படுத்தலாம். கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதை சரி செய்யறதுக்கும், அதாவது தொப்புள் பகுதியில் இரவு நம்ம தூங்கும்பொழுது ஒரு 2-3 சொட்டு இந்த திரிஃபலா நெய்யை நம்ம அப்ளை பண்ணிட்டு தூங்கினோம்னாலும் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் அவசியம். நல்லெண்ணெயாக இருந்தால் சரிதான். அந்த நல்லெண்ணெய் குளியலை நம்ம பயன்படுத்தும் பொழுது கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய காய திருமேனி தைலமோ இல்லை சந்தனாதி தைலம், நொச்சி தைலம், இது எல்லாமே உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை நமக்கு குறைக்கக்கூடியது. இந்த சந்தனாதி தைலம்னா இப்போது நமக்கு இந்த வெயில் காலங்களில் வாரம் 1 முறை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். கண்களுக்கு அதிகமான குளிர்ச்சியை தரக்கூடியதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சில மூலிகை சாறை நம்ம காட்டனில் டிப் பண்ணி கண்களுக்கு மேலே வச்சுக்கலாம். அது வெள்ளரி சாறோ இல்லை அதில் கொஞ்சம் பன்னீர் சேர்த்து, ரோஜா பன்னீர் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்து பஞ்சில் நனைச்சி நம்ம இரவு நேரமோ இல்லை பகல் நேரத்திலையோ ஏதாவது ஒரு நேரம் நம்ம கண்களில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்களுக்கு மேலே காட்டனில் டிப் பண்ணி வைக்கும்போது கண்களில் இருக்கக்கூடிய அதிகப்படியான எரிச்சல் குணமாகும். இதை தாண்டியும் ரொம்ப எரிச்சல் எனக்கு பார்வை குறைபாடு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னா பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். பிளட் சுகர் லெவல் அதிகமாக ஒரு 300-350க்கு மேலே அதிகமாகுது, 3-4 வருடங்களாக நமக்கு அதிகமாகிட்டே இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம பிளட் சுகரை குறைக்கிறதுக்கான மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா ஆரம்பத்திலே நம்ம பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கான மருந்துகளை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த பதிவில் கண்கள் எரிச்சல் எதனால் இருக்குது, கண்களை எப்படி நம்ம பாதுகாக்கலாம், இல்லை பார்வை குறைபாடு இருந்தாலும் அதை எப்படி சரி செய்யலாம், எளிய சித்த மருந்துகள் என்னன்றதை பார்த்தோம். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.